விஸ்வ பட்சத்தோட 60வது ஆண்டு விழா இது. விஸ்வ பட்சத்தை ஆரம்பிச்ச 60வது ஆண்டுல 39 வருஷம் இந்த நிகழ்ச்சி நடத்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 40 2/3 அதோட வருஷத்துல இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுங்கன்னா அவ்வளவு வருஷமா இந்த நிகழ்ச்சி இந்த அமைப்பு இங்க நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அற்புதமான ஒரு குழு நடந்துட்டு இருக்கு. அதை ஏற்பாடு செய்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுவாமிஜி இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் சௌபாகியம் அது. அதனால வாழ்த்துறை நான் சொல்றதுக்கு இல்லை, என்னை விட பெரியவங்க அத்தனை பேர். ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் சொல்லி நான் அமைஞ்சிருவேன். ஏன்னா பரிசுகள் கொடுக்கணும், நிறைய பரிசு கொடுக்கணும். பெற்றோர்கள் வந்திருக்காங்க, ஆசிரியர்கள் வந்திருக்காங்க, நிர்வாகிகள் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். முதல்ல இவ்வளவு பெரிய சபையில நீங்க அத்தனை பேர் அமைதி காத்து குழந்தைங்களை ஆறுதல் படுத்தி அமைதியா உட்காந்து வச்சிருக்கனால உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பாரத தேசத்தோட விஷயம் தர்மத்தை காப்பாற்றுறது. இந்த நாடு மட்டும் வாழணும்னு நினைக்கல. இந்த நாடு சொன்ன தத்துவம் என்ன? சர்வே பவந்து சுகினஹா. சர்வேனா மக்கள் மட்டும் இல்ல, அதுல இருக்கிற சகல ஜீவராசிகளும் இருக்கு. நடப்பன, ஊர்வன, பரப்பன அத்தனையும் நல்லா இருக்கணும். நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் சகல ஜீவராசிகளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே தர்மத்துக்கு சொந்தக்காரர்கள் யாரு? நாம. அதனால இந்த நாடு வாழ்ந்தே ஆகணும்னு சொன்னா அதை காப்பாற்றுறதுக்காக ராமனும் கண்ணனும் சீதையும் திரௌபதியும் துர்க்கையும் எப்பவுமே இந்த நாட்டுல மீண்டும் 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 அவதரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா அவனோட புராணங்களை பாட்டாக, நடனமாக, சொல்லாக நாம குழந்தைங்களுக்கு பதிய வச்சுட்டே இருக்கணும். அப்ப மட்டும்தான் இந்த தர்மம் வாழும். இந்த தர்மம் இருந்தாலும் உலகம் அமைதியா இருக்க முடியும், உலகம் நல்லா இருக்க முடியும். அதுக்காக இருக்கிற அமைப்பு தான் விஸ்வ இந்து பரிஷத். அதோட 60வது ஆண்டுல 39 வருஷமாக இந்த அமைப்பு இந்த விஷயத்தை நடத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா கும்பகோணத்துக்கே ஒரு பெருமை உண்டு. மாரநாடு அளவில் இந்த கும்பமேளா வழக்கம் எப்படி நடக்குதோ ஒரு விழா 2 வருஷத்துல வருது. அதனால நம்மளுடைய யாத்திரை என்ன? நம்ம குழந்தை நடிக்கிறதுக்காகவோ வாங்குவதற்காகவோ வேஷம் போடக்கூடாது. உண்மையிலேயே கண்ணனாக வளர்க்க வேண்டும். தீயதை பார்த்தால் பொங்கி எழணும். நல்லவனா இருந்தா மற்றவர்களுக்கு அறிவுரை எப்படி கண்ணன் பார்த்ததுக்கு சொன்னானோ அந்த மாதிரி தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம குழந்தைகளை தயார்படுத்தணும். பெற்றோர்கள் அடுத்த தலைமுறை. இன்னைக்கு நாம கோவில்களை பார்க்கிறோம், இன்னைக்கு நாம தர்மத்தை பார்க்கிறோம். நம்மளுடைய இலக்கியங்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கான ஏற்பாடு இருக்கு. அடுத்த தலைமுறையை தயார்படுத்துற ஏற்பாடு தான் இது. மீண்டும் எங்களுக்கு என்ன வேணும்? அடுத்த கண்ணன் வேணும், அடுத்த ராமன் வேணும், அடுத்த முருகன் வேணும், அடுத்த துர்கை வேணும். ஆகிய அப்ப மட்டும்தான் இந்த தேசம் அமைதியா காப்பாற்ற முடியும். பக்கத்துல இருக்கிற பங்களாதேஷ்ல இருக்கிற நம்ம சமுதாயம் அத்தனை மக்களும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிருக்காங்க? ராஜினாமா பண்ணிட்டு ஓடுன்னு சொல்றாங்க. எவ்வளவு பேர் நீங்க பேப்பர்ல படிச்சீங்கன்னு தெரியாது. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் அந்த செய்தி வரவில்லை. ஆனா துரதிருஷ்டம் என்ன? நமக்கு எல்லா பகுதியும் உலகம் முழுக்க இருக்கிறதுனால வெளியில நம்ம நாட்டு பிரஜைகள் பர்டிகுலரா இந்து சமயத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரையும் ரிசைன் பண்ணிட்டு போக சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி அண்ட் அவர் தர்மா. அவர் தர்மா will protect other dharma, but we are not in safe side. நம்ம தான் காப்பாற்றிக்க வேண்டிய தேவை இருக்கு. நமக்கு இந்த தேசத்தை விட்டா வேற தேசம் இல்லை. அதனால நாம தயக்கமே படாம கண்ணனை உருவாக்கி கொடுக்க வேண்டும். வெறும் டான்ஸ் போடக்கூடாது. வெறும் கண்ணன் மேல வேஷம் போட்டு பிரைஸ் வாங்குறது மட்டும் இல்லாம அந்த கண்ணனோட மெசேஜ் சின்ன குழந்தைங்க. அதனால அவங்களுக்கு உண்மையிலே கண்ணனா கொடுக்கணும்னு ஒரு பிரார்த்தனை. 2வது பிரார்த்தனை, இங்க போய் பௌத்திய லெக்சர் சிறப்புரையாக கொடுக்க முடியாது. அதனால நிர்வாகிகளுடைய என்னோட தாழ்மையான வேண்டுகோள், பெற்றோர்களுக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். எப்படி குழந்தைகளுக்காக இருக்கு, பெற்றோர்களுக்காக போட்டிகள், பெற்றோர்களுக்காக நடத்தி அதெல்லாம் இல்லை தலைமுறை என்று சொல்லி நன்றிக்குரிய அமைப்பை மிக குறைந்த நேரத்தை எடுத்தாலும்